நம்முடைய பகுதி நியூ மாடல் ஹவுஸ் முத்துமாரியம்மன் ஆலயத்தின் 35வது ஆண்டு ஆடி திருவிழா மிக விமர்சையாக நடக்கிறது. இந்த மாடல் ஹவுஸ் பகுதியிலே 35 ஆண்டு காலமாக தொடர்ந்து நாங்கள் பஞ்சாயத்தில் இருந்து அதே போல வாலிபர்கள் கோயில் கமிட்டி எல்லாம் சேர்ந்து இந்த திருவிழாவை வருஷம் ஆண்டுதோறும் விமர்சையா செய்யறோம். இந்த திருவிழா தம்பி பால்ராஜ் அவர்கள் இதுக்கு கோயில் பூஜாரி நாங்க ஒப்படைச்சோம். அதுல இருந்து தொடர்ந்து கண்டினியூ அவர் நடத்திட்டு வர்றாரு. எந்த வருடமும் பஞ்சாயத்தோ இல்ல கோயில் கமிட்டியோ இல்ல வாலிபரோ எல்லா பெரியவர்களா சேர்ந்து வாழ்த்து நடத்தோம். அதே போல இந்த வருஷமும் நம்ம இந்த திருவிழா நடத்துறோம். என்ன ஒரு வருத்தமாக்கா கடந்த ஆண்டு அவர் பெரியவர் மரியாதைக்குரிய கோயில் கமிட்டி தலைவர் அண்ணன் நட்பராஜ் இருந்தாரு. இந்த வருஷம் இல்ல. இதே போல தொடர்ந்து நாங்க இந்த மாதிரி தொடர்ந்து செய்யறோம். தொடர்ந்து செய்யறதுனால இந்த கோயில் செய்வதால மரியாதைக்குரிய மக்கள் தலைவர் பக்தவச்சலம் அவர்கள் இந்த நியூ மாடல் பகுதியிலே இந்த ஆலயத்தை நான் கட்டி கொடுக்கிறேன் என்று அந்த ஆலயத்துக்காக பல பண உதவியும் பொருள் உதவியும் கொடுத்து அந்த ஆலயத்தை உற்பத்தி பண்றார். அந்த ஆலயத்திற்கு நாங்கள் உறுதுணையாக இருந்தோம். அப்போது பஞ்சாயத்து கோயில் கமிட்டி எல்லாம் ஒற்றுமையா சேர்ந்து அப்போ இந்த கோயில் நிர்வாகம் நடத்துறவங்க சின்ன சின்ன பசங்களா இருந்தாங்க. நாங்கெல்லாம் சேர்ந்து குறிப்பா மறைந்த சதாசிவம், சுப்பிரமணி, மூர்த்தி, நானு, இந்த மூர்த்தி சேது நாங்கெல்லாம் இந்த கோயிலுக்கு உறுதுணையா இருந்து இந்த கோயிலை கட்டி முடிச்சோம். இந்த கோயிலை கட்டி முடிச்சுட்டு 35 ஆண்டுகள் வரைக்கும் இது வரைக்கும் சிறப்பா நடந்துருக்குது. இத வருஷம் இதே போல முன்முறை நடனோம். இது இன்னைக்கு காலதாமதம் மேல கொஞ்சம் லேட் ஆச்சு. அதனால இந்த கோயில் நடத்துறவங்களுக்கும் வாலிபர்களுக்கும் எந்த ஒரு சண்டை சச்சரவு இல்லாம இந்த திருவிழாவை நல்லபடி நடத்தணும்னு சொல்லிட்டு பஞ்சாயத்து சார்பாக மிகவும் பணியாற்றுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. சாயங்காலம் 7 மணிக்கு கோயிலுக்கு தேர் வருது. பூவாட்டில் கும்பம் அடித்தது. இது முடிஞ்ச பிறகு தேர் 7 மணிக்கு. காவல்துறை ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லாங்க. எஸ்பி ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லிக்கிறாங்க. 10 மணிக்கு மேல பேண்ட் அடிக்கூடாது. அப்படி யாருன்னா பேண்ட் அடிச்சாக்கா யாருக்கு இந்த ரீல்ஸ் ஆகிறாங்க அவங்க மேல கேஸ் ஃபைல் பண்ணணும் காவல்துறை சொல்லிக்குது. அதனால வேறு பவனி வந்ததும் 10 மணிக்கு எல்லாம் ஸ்டாப் ஆயிடும். நாளைக்கு உடனடிக்கிறது அதோட திருவிழா முடிஞ்சிடும். இதனால இந்த மாதிரி திருவிழா வழக்கமா ஆர்கெஸ்ட்ரா வைக்கிறது இப்ப பிரச்சனைங்க இப்ப சூழ்நிலை காவல்துறை நிறைய பர்மிஷன் கொடுக்கறதுனால 10-11 மணி வரைக்கும் ஆடுவாங்க பாடுவாங்கன்னு சொல்லிட்டு காவல்துறையினால இன்னைக்கு எந்த ஒரு பிரயோகம் வைக்கல. பெரிய நாங்க இப்ப வரோம். இப்ப மாரியம்மன் கோயில் வச்சுட்டு கும்பம் படிச்சுட்டு சாயங்காலம் 7 மணிக்கு தேர் பவனி வரும். வந்த பிறகு நாளைக்கு கிடைக்கும். அது வரைக்கும் எல்லா வாலிபர்களும் ஒற்றுமையா இருந்து திருவிழா நடத்தணும்னு சொல்லிட்டு பஞ்சாயத்து சார்பாக மிகவும் கேட்டுக்கொள்கிறேன். Hey!